السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح என்ற கிதாபில் இரண்டாம் நிலையான முதல் பாகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது பாடத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இந்த பாடத்தையும் இது போன்ற பல சேவைகளும் செய்வதற்கு காரணமான இந்த ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ற ட்ரஸ்டுக்காக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேனர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த உதவியை கொடுத்து அல்லாஹு தாலாவிடம் நன்மை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த பாடத்தில் மசீது சுலாசி என்ற பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் உள்ள பாடத்தில் நாம் சுலாசி முஜர்ரதை பார்த்தோம். அதாவது வெறும் அசல் அல் முஜர்ரத் என்ற பாடத்தில் சுலாசி ருபாய் அசல் வார்த்தைகள் மட்டும் வைத்து இருக்கக்கூடிய ஃபேல்கள் அது எத்தனை வகை, எத்தனை பாபுகள் என்பதை பார்த்தோம். இன்று நாம் மசீது சுலாசி, அப்ப அந்த அசலான 3 எழுத்துக்கள் இருக்கும், இல்லை என்றால் 4 எழுத்துக்கள் இருக்கும் என்று சொன்னோம். அந்த அசல் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை அதிகப்படுத்தி அரபியர்கள் பயன்படுத்துவ உண்டு. சில சமயம் அந்த அசல் 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்து என்ன செய்யப்படும், அதிகமாக ஆக்கப்படும், அல்லது 2 எழுத்து என்ன செய்யப்படும், அதிகமாக்கப்படும், அல்லது 3 எழுத்து என்ன செய்யப்படும், அதிகமாக ஆக்கப்படும். இப்படி 3 வகையாக பயன்படுத்தியுள்ளனர். இப்ப அசல் எழுத்துக்களிலேயே என்ன செய்யப்படும், இவ்வாறு அதிகப்படுத்தப்படும். நாம் பாடத்திற்குள் போவோம். முதலில் அசல் எழுத்துக்களில் ஒரு எழுத்து மட்டும் அதிகம் பயன்படுத்தக்கூடியதை நாம் இங்க பார்ப்போம். அப்ப அசல்ல அசல் வசன் என்ன, ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, 3 எழுத்து தான் அசல். அப்ப அதை தவிர இங்க எதெல்லாம் வந்துள்ளதோ அது எல்லாம் என்னதான், அதிகப்படுத்தப்பட்டதுதான். இப்ப பாருங்க, ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, அதை தவிர்த்து அதிகமாக இங்க உள்ளது அலிஃப். அப்ப இங்க என்னது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது, ஆரம்பத்தில் அலிஃப் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப ஒரு எழுத்து அதிகப்படுத்தப்படும். அதுல முதலில் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவுக்கு முதலில் ஒரு அலிஃப் அதிகப்படுத்தி பயன்படுத்துவார்கள். இங்க பாருங்க, ஹா, சீன், லாம் உதாரணம். இது 3ம் அசல். ஹசன என்பது அசல். அதுல என்ன செஞ்சிருக்காங்க, அலிஃப என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அதே போல ஃபா, ஐன், லாம், இதுல எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2வது ஐன் கலிமாவை ரெட்டிப்பாக்கி விடுவார்கள். ஷத்து செய்து என்ன செய்து விடுவார்கள், ரெட்டிப்பாக்கி விடுவார்கள். அப்ப ஐன் கலிமாவை ரெட்டிப்பாக்குவதன் மூலம் ஷத்து இருந்தால் அங்க 2 எழுத்து இருக்கிறது என்ற அர்த்தம். அதனால்தான் அந்த 2 எழுத்து சுருக்கி ஷத்து போடுவார்கள். இப்ப ஐன் கலிமாவை ரெட்டிப்பாக்கி 4 எழுத்தாக ஆக்கி விடுவார்கள். உதாரணம் பாருங்க, கரும நம்ம பார்த்தோம் அல்லவா, கரும. இப்ப காஃப், ரா, மீம் 3 அசல் எழுத்துக்கள். இதுல ராவ, ஐன் கலிமாவான ராவ என்ன செய்துள்ளார்கள், ரெட்டிப்பாக்கி அதிகப்படுத்தி உள்ளார்கள். இப்ப 3வதாக ஃபாஅல, ஹாசப. இப்ப ஃபாஅலைல ஃபா கலிமா இருக்கு, ஐன் கலிமா இருக்கு, லாம் கலிமா இருக்கு. அப்ப எது அதிகமா இருக்கு, அலிஃப் தான் அதிகமா இருக்கு. அதே போல இங்க பாருங்க, ஹாசப, ஹா இருக்கு, சீன் இருக்கு, பா இருக்கு. இப்ப அதிகமா இருக்குது இந்த அலிஃப் தான். இப்ப அலிஃப் தான் என்னது, இதுல அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப ஒரு எழுத்து அதிகப்படுத்தப்படும், ஒன்று ஆரம்பத்திலோ அல்லது ஐன் கலிமாவை ரெட்டிப்பாக்குவதன் மூலமாகவோ, இல்ல ஃபா கலிமா பிறகு அலிஃபை கொண்டு வருவார்கள். இங்க பாருங்க, ஃபா கலிமா இது, அடுத்த 2வது எழுத்துக்கு பேர் ஐன் கலிமான்பாங்க, 3வது எழுத்துக்கு பேர் லாம் கலிமான்பாங்க. ஸோ ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. இப்போ ஃபா கலிமாக்கு அப்புறமா என்ன செய்யப்பட்டிருக்கு, அலிஃப் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப இந்த 3 வகை தான், ஒரு எழுத்து அதிகப்படுத்தப்பட்டு இந்த 3 வகையை தான் என்ன செய்வார்கள், பயன்படுத்துவார்கள். இப்ப 2 எழுத்துகள் அதிகமாக வரக்கூடிய செயல்கள். இதுல பாருங்க, ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா 3 அசலா. இப்ப இதுல எது அதிகம், அலிஃபும் நூனும் அதிகமாக வந்துள்ளது. அதே உதாரணம் பாருங்க, சாது, ரா, ஃபா 3 வந்துருச்சா. ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, இது 3 தான் அசல் எழுத்து. அந்த அசல் எழுத்துல என்ன செஞ்சிருக்காங்க, ஹம்சா, நூன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளான். அப்ப இதே போல நிறைய வார்த்தை என்ன செய்வாங்க, இன் தலக, இன் சரஃபா மாதிரி என்னது, இன் தலக்க பயன்படுத்துவாங்க. எந்த ஃபேல் என்னவென்றாலும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், அலிஃப் நூனை வைத்து, ஆரம்பத்தில் வைத்து. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இப்படியும் என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் 2 எழுத்து அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இங்க பாருங்க, இந்த இஃப்தால வசன்ல ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா இங்க எங்க அதிகப்படுத்தப்பட்டுள்ளது, ஸ்டார்டிங் ஆரம்பத்துல அம்சா இருக்கு, ஃபா கலிமாக்கு அப்புறமா தா. இப்ப இது 2 தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு உதாரணம் பாருங்க, ஹம்சாவும் இஷ்டமல, இங்க என்ன இருக்கு, தா. அப்ப இது 2த்தையும் தூக்கிட்டா அசல் எழுத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, சீனு, மீமு, லாம் தான் அசல் எழுத்து. அப்ப நம்ம அசல் எழுத்தை கண்டுபிடிக்கணும்னா எது அதிகம்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு அகராதி யூஸ் பண்றோம்னா கூட என்ன போட்டிருப்பாங்க, அசல் எழுத்தை போட்டுதான் அதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, அர்த்தம் கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தேடுறோம்னு பார்த்தா, இன்சரஃபுக்கு அர்த்தம் தேடினீங்கன்னா தேட தேட கிடைக்காது, அம்சால தேடக்கூடாது. நம்ம அதிகம் என்னன்னு சொல்லி அந்த அதிகத்தை தூக்கிட்டு எது அசலோ அதுலதான் போய் அகராதியில தேட முடியும். அப்ப எது அதிகம்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்.
எதை அதிகப்படுத்தி பயன்படுத்துவாங்கன்றதை என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதை படிக்கிறோம். இப்ப அதே போல இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் மாறும். இப்ப சரஃப் அசலுக்கு சரஃபுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா இந்த அதிகமான எழுத்து சேரும் பொழுது அதோடைய அர்த்தமும் மாறும். அதே போல இங்கேயும் அதே மாதிரிதான். அம்சா சேர்க்கும் பொழுதும் இங்க என்ன ரெட்டிப்பாக்கும் பொழுதும் இதோட அர்த்தமும் மாறும். இன்ஷால்லா பாடத்துக்குள்ள போனோடனே நம்ம அந்த அர்த்தங்களையும் எப்படி மாறுதுன்றதை பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் அதிகமான எதெல்லாம் அதிகமா இருக்குன்னு பார்ப்போம். இங்க அலிஃப் ஒன்று அதிகமா இருக்கு. இங்க அம்சா தாவ் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. அடுத்து இங்க என்ன வந்திருக்கு, அம்சா அதிகமா இருக்கு, ஃபா கலிமா இருக்கு, ஐன் கலிமா இருக்கு, லாம் கலிமா ரெட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. இப்ப இங்க ஒரு அம்சாவும் லாம் கலிமா ரெட்டிப்பாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. இங்க பாருங்க இஸ்பர்ற எம்ஜிகா அம்சா அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க லாம் கலிமாவான ரா ரெட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. இஸ்பர்ற தஃபாஅல இதுல எது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது, தா அதிகப்படுத்தப்பட்டுள்ளது, ஃபா கலிமா அசல், ஐன் கலிமா அசல், லாம் கலிமா அசல். அப்போ அலிஃப், அப்ப தாவும் அலிஃபும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது தஃபாஅல. இங்க பாருங்க தா அதிகமா இருக்கா, இப்ப அலிஃபும் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. இப்போ பா ரா யா அசல், அசல் 3 எழுத்து. தஃபஅல இதுல எது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது, தா அதிகப்படுத்தப்பட்டுள்ளது, ஃபா அசல், ஐன்ல ஷத்து ரெட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. அப்ப ஐனு கலிமாவை ரெட்டிப்பாக்குவது ஒண்ணு தா, இன்னொன்னு இது ரெட்டிப்பாக்குவது. அப்ப ரெண்டு இது அதிகமா இருக்கு. இங்க பாருங்க தகத்தம, தகத்தம தா அதிகமாக இருக்கு, தால்ல ஷத்து கொஞ்சம் ரெண்டு இரட்டிப்பா இருக்கு. அப்ப ரெண்டு இது என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. அப்ப மொத்தம் 5 எழுத்து இருக்கும். அந்த 5 எழுத்துல 3 அசல், 2 அதிகம். அப்போ ஒரு எழுத்து அதிகத்திற்கு பார்த்தாச்சு. இது 3 வகை இருக்கு. எத்தனை வகை, 3 வகை. இங்க 2 எழுத்து அதிகம், அது மொத்தம் 5 வகையா அதிகமாக்கப்படும். அடுத்து 3 எழுத்து அதிகம், இது மொத்தம் 4 வகையா அதிகமாக்கப்படும். என்னது, 4 வகையா அதிகமாக்கப்படும். அதுல ஃபர்ஸ்ட் வகை பாத்தீங்கன்னா இஸ்தஃப் அல, ஃபா களிமா இருக்கு, ஐன் களிமா இருக்கு, லாம் களிமா இருக்கு. அப்ப எது அதிகம், அம்சா சீன் தா, இது 3 ஸ்டார்டிங்லயே இந்த 3 அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்தஅலம, இப்ப அலிமன்றது அசல். இப்ப இங்க என்ன ஆயிருச்சு, அலிஃப் அம்சா சீன் தான் அதிகமாக்கப்பட்டுள்ளது. அதனால இஸ்தஃஅல இஸ்தஅலம. ரெண்டாவது பாருங்க, இஃப் அவ் அல, அம்சா ஃபா ஐன் வாவ் ஐன் லாம். இப்ப இங்க எது அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்சா ஒண்ணு அதிகம், ஃபா கலிமாசல், ஐன் கலிமாசல், வாவ் ஒன்னொன்னு அதிகம். இப்போ அம்சா அதிகமா இருக்கு, வாவ் அதிகமா இருக்கு. வாவுக்கு அப்புறமா ஐன் கலிமாவே திருப்பி கொண்டு வரணும். ஐன் கலிமாவே என்ன செய்யணும், திருப்பி கொண்டு வரணும். அதான் ஐனே போட்டிருக்காங்க. இஃப் அவ் அல, அப்ப ஃபா கலிமா ஐன் கலிமா அந்த ஐன் கலிமாவே திருப்பி கொண்டு வரணும். அதுக்கப்புறமா லாம் கலிமா. அப்ப எது எது அதிகம், அம்சா அதிகம், அதுக்கப்புறமா வாவ் அதிகம், அது இந்த ஐன், இப்ப மூணுமே அதிகம். அதுக்கு உதாரணம் பாருங்க, இஹ்ல உலா. என்னது, இஹ்ல உலா, இல்ல அம்சா அதிகம், ஹா அசலு, லாம் அசலு, இப்ப வாவ் அதிகம். நம்ம இதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இங்க என்னென்ன அதிகம் சொன்னோம், அம்சா அதிகம், வாவ் அதிகம், அதான் ஐன் கலிமா திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க லவ்லா, இஹ்ல உலா, இந்த ஐன் கலிமா லவ் லாம திருப்பி அந்த லாம் திருப்பி கொண்டு வந்திருக்காங்களா, அப்ப இதுவும் அதிகம். இப்ப அம்சா வாவ் லாம் இந்த மூணுமே அதிகம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க மூணாவது இஃப் அவ்வல. இஃப் அவ்வல எது அதிகம் கேட்டீங்கன்னா அம்சா அதிகம், அடுத்தது வாவ், அடுத்தது ரெட்டிப்பான ஒரு வாவு கொண்டு வரது அதிகப்படுத்தப்படும். இப்போ இங்க ரெண்டுமே அதிகம் தான், ஃபா அசலு ஐன் அசலு லாம் அசலு. இதை தவிர்த்து அம்சா அதிகம், அது 2 வாவு கொண்டு வரப்பட்டுள்ளது. சத்து செஞ்சு 2 வாவு ரெட்டிப்பான வாவு கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்போ அம்சாவும் ரெட்டிப்பான வாவு தான் அதிகம். இஜ்லவத, இல்ல ஜீம் லாம் தால் அசல். அப்ப அதை விட்டுட்டு அம்சாவும் சத்து செஞ்ச இந்த வாவும் தான், ரெட்டிப்பான இந்த வாவும் தான் 3 இருந்து அதிகமா இருக்கு. கடைசியா இஃப் ஆல்ல, இதுல நம்மளுக்கு தெரியும் அம்சா அதிகம், ஃபா களிமா இருக்கு, ஐன் களிமாவும் இருக்குது. ஆல்ல, அப்ப இங்க ஒரு அம்சா இருக்கு, இங்க ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆல்ல இங்க ஷத்துல என்ன செஞ்சிருக்காங்க, லாம் களிமாவும் ரெட்டிப்பாக்கிருக்காங்க. இப்ப இதுக்குள்ள ஒரு ஒரு அசல் லாம் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா லாம் இருக்கு. இப்ப இங்க அம்சா ஒண்ணு, அலிஃப் ஒண்ணு, அடுத்தது இந்த ரெட்டிப்பானதுல ஒன்னு அசல், ஒண்ணு என்னது எக்ஸ்ட்ரா. இஹ்லார, ஃபா அசல் ஃபா களிமா, லாதுன்றது ஐன் களிமா, ராது ரா, இந்த ரான்றது என்னது லாம் கலிமா. இதுல எது அதிகம், இந்த அம்சா அதிகம், அதே போல இந்த அலிஃப் அதிகம், அதே போல லாம் கலிமாவான இதுக்குள்ள என்ன இருக்கு, ஷத்து இருக்கு. இப்போ ஷத்து இருக்கனால ஒரு ரா அசல், ஒரு ரா வந்து எக்ஸ்ட்ரா வைக்கப்பட்டுள்ளது. சரியா, அப்ப இப்படிதான் என்ன செய்யப்பட்டுள்ளது, அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா. அப்ப இதுதான் பாடம். மசீது சுலாசில 3 எழுத்து அதிகம், 2 எழுத்து அதிகம், ஒரு எழுத்து அதிகம், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல மொத்தம் 3 வகை. ஒரு எழுத்து அதிகம்ன்றது 3 வகை. அதே போல 2 எழுத்து அதிகம்ன்றது 5 வகை. அடுத்த 3 எழுத்து அதிகம்ன்றது 3 வகை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதிகம் எப்படி, அதிகம் என்னென்னலாம் அதிகம்ன்றதை பார்த்தாச்சு. இதுக்கு அர்த்தம் எப்படி மாறுதுன்றதை இன்ஷா அல்லாஹ் பாடத்துல பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2ஆம் பாடம் ஃபர்ஸ்ட் முஜர்ரத் முடிஞ்சிருச்சு. இப்ப மசீது சுலாசி, சுலாசியில் அதிகப்படுத்தப்பட்டது. சுலாசினா 3 எழுத்தை சார்ந்த, அசலை சார்ந்தது அதிகப்படுத்தப்பட்டதை பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், உதாரணம் கொடுப்பாங்க, அடுத்தது ஆய்வு செய்வோம், அடுத்த காயிதா சட்டத்தை சொல்லுவோம். அதானே இதோடைய மாடல். அதான் இப்ப பார்க்க போறோம். அல் அம்சிலது உதாரணங்கள். அஹ்சன சானிஉ அமலஹு. முதலாவது உதாரணம் இது மூணுமே. இது மூணு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா
நான் சொன்னல முதல் வகையில 3 இது. ஒரு எழுத்து மட்டும் அதிகப்படுத்தப்பட்டது. இங்க அம்சா அதிகப்படுத்துறது. இதே உதாரணம் தான் நான் காட்டியிருந்தேன். கர்ரமல ரால ரெட்டிப்பாக்கப்படும். அடுத்து ஃபா கலிமா கண்டு அலிஃப் அதிகப்படுத்தப்படும் சொன்னோம்ல. அது 3 உதாரணம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அஹ்சன சானிஉ அமலஹு. இந்த 3 உதாரணமும் ஒரு எழுத்து அதிகமாக்கப்பட்டதுக்கு உதாரணம். அஹ்சன சானிஉ அமலஹு. அப்ப வேலை செய்பவன் அந்த என்ன செய்தான்? அவனுடைய வேலையை அழகாக்கினான். கர்ரமதி ஷுஊபு நாபிகீஹா. சங்கையாக்கினார்கள். அஷ்ஷுஊபு மக்கள். கர்ரமத் சங்கையாக்கினார்கள். நாபிகீஹா தங்களுடைய ஆஹ், திறமைசாலிகளை என்ன செய்தார்கள்? சங்கையாக்கினார்கள், சங்கை செய்தார்கள். அப்ப மக்கள் சங்கை செய்தார்கள். நாபிகீஹா தங்களுடைய ஆஹ், திறமையானவர்களை சங்கை செய்தார்கள். ஹாசப செய்யிது அல் ஹாதிம. அப்ப செய்யித் தலைவர், செய்யிதுனா தலைவர், ஹாதிம்னா பணிவிடையாளர். இப்ப தலைவர் ஆஹ் ஹாதிமை பணிவிடையாளரை ஹாசப என்ன செய்தார்? கேள்வி கணக்கு கேட்டார். அதான் என்னென்ன செஞ்ச, எப்படி பண்ண அப்படின்ற ஹாசப அதை பற்றி என்ன செய்தார்? விவரிப்பாக கேட்டார். அப்ப கேள்வி கணக்கு கேட்டார்னா கூலி வணங்கினார் கூட சொல்லலாம். ஹாசபுக்கு என்னது? அவருக்கு எண்ணி அவருக்கு தேவையான கணக்கை கேட்டு அவருக்கு கூலி வணங்கினார். ஹாசபு செய்யது அல் ஹாதிம. தலைவர் எஜமானர் படிவினையாளருக்கு கூலி வணங்கினார். ஜாசாகும் கூட சொல்லலாம். இப்ப இந்த 3 உதாரணங்கள் பாத்தீங்களா? ஹாசின்னு தான் அசல், ஹம்சா அதிகம். இங்க காஃப் ராமீன் தான் அசல். இந்த ரால எது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது? ரெட்டிப்பாக்கி ஷத்து வந்துள்ளது. ஹாசபல என்னது? இந்த அலிஃப் அதிகப்படுத்தப்படுது. ஹாசின் தான் அசல். அப்ப ஹசனன் நீங்க படிக்கும் பொழுது அசன அழகானான்னு அர்த்தம். அதே அம்சா சேர்க்கும் பொழுது அழகாக்கினான்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இது 3மே என்ன ஆகும்னா முத்தாத்தியாக்கும். இப்ப நமக்குள்ளேயே சொல்லக்கூடியது லாசிமாக இல்லாமல் மற்றதின் பக்கம் கடக்க வைக்கும். ஹசனனா அழகாக்கிறான், மற்றதை அழகாக்கியது. ஹசனன் சொல்லும் பொழுது நாம் அழகானோம், அவன் அழகானான். அதே ஹசனன் சொல்லும் பொழுது அழகாக்கினான், மற்றதை அழகாக்கினான் அர்த்தம். கருமன் சொல்லும் பொழுது அதே மாதிரிதான், சங்கையானான், அவன் சங்கையானான். கர்ரமன் சொல்லும் பொழுது மற்றதை சங்கை செய்தான், மற்றவரை சங்கை செய்தான், சங்கையாக்கினான் அர்த்தம். அப்ப என்னவாகும்? அர்த்தம் அப்படியே மாறும். லாசிமா இருந்த அர்த்தம் முத்தாத்தியாக மற்றதின் பக்கம் கடக்கக்கூடியதாக அர்த்தம் மாறுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஹாசப இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மாற்றி மாற்றி கேட்டுக்கொண்டால் இந்த 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 அலிஃப் ஃபா கலிமாக்கு அப்புறமா அலிஃப் அதிகப்படுத்தப்பட்டால் மாறி மாறி செய்து கொண்டார்கள், அதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமா காத்தலன்னு வச்சுக்கோங்க. காத்தல கத்தலனா கொன்றான், காத்தலனா மாற்றி மாற்றி சண்டையிட்டு கொண்டார்கள். அப்ப அந்த அலிஃப் சேர்க்கும் போது திருப்பி மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஃபா கலிமாக்கு அப்புறமா அலிஃப் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நாசர்ன்னு சொன்னா மாத்தி மாத்தி உதவி செய்து கொண்டார்கள், அவரும் இவனும் என்ன செய்தார்கள்? மாத்தி மாத்தி உதவி செய்து கொண்டார்கள்ன்றதை காட்டுறதுக்காக என்ன செய்வாங்க? இந்த அலிஃபை கொண்டு வருவாங்க. அப்ப இங்க ஏன் அப்படி சொல்லிருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். ஹாசபனா அப்ப ஃபாதிம் வந்து எஜமானருக்கு என்ன செஞ்சான்? பணிவிடை செஞ்சான். அப்ப எஜமானர் ஹாதிமுக்கு கூலி கொடுக்குறான். அப்ப மாத்தி மாத்தி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? கணக்கு முடிச்சுக்கிட்டாங்க. அதான் ஹாசப, கணக்கை முடித்து கொண்டார்கள். கூலி கொடுத்து கணக்கை முடித்து கொண்டார்கள். இவருக்கு கொடுத்தது முடிஞ்சிருச்சு, இவர் கொடுத்தது முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ். இப்ப அடுத்து 3 எழுத்துகள். ஒரு எழுத்து முடிஞ்சிருச்சா? இப்ப 2 எழுத்துக்கு அதிகமானா அது எப்படி பயன்படுத்தணும்னு பாப்போமா? அதான் இப்ப பாருங்க. இன் சரஃப்னா என்னது? இன் சரஃப்னா இல அமாலினா, நாங்கள் திரும்பினோம். இல அமாலினா எங்களுடைய வேலைகளின் பக்கம் நாங்கள் திரும்பினோம். சரியா? 2வது இஷ்தமலல் கிதாபு அலா ஃபவாயித. இந்த புத்தகம் உள்ளடக்கி உள்ளது. இந்த புத்தகம் உள்ளடக்கி உள்ளது. அலா ஃபவாயித பல பலன்களின் மீது உள்ளடக்கி உள்ளது. பல பலன்களின் மீது இந்த புத்தகம் உள்ளடக்கி உள்ளது. இஸ்வர்ர வஜுஹுல் முதினிபி மஞ்சளித்தது. வஜுஹு முகம், அல் முதினிபி பாவம் செய்தவனுடைய முகம் மஞ்சளித்தது. தபாரத் தலபது ஃபில் அதுவி. தபாரத் தலபது ஃபில் அதுவி மாணவர்கள் ஓடுவதிலே என்ன செய்தார்கள்? தபாரா போட்டி போட்டார்கள். தகத்தம ஃபன்னு தயரானி. தயரான்னா பறப்பது. ஃபன்னு தயரான் விமான தொழில்நுட்பம் முன்னேறிவிட்டது. இந்த தொழில்நுட்ப கலை என்பது முன்னேறிவிட்டது. இப்போ இதுலலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்சா நூன் அதிகமா இருக்கு. இங்க அம்சாவும் தாவும் அதிகமா இருக்கு. இங்க அம்சாவும் லாம் கலிமா என்னவா இருக்கு? ரெட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. இங்க தாவ் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அது பாக்கு அப்புறமா என்னது? அலிஃப். இந்த அலிஃப் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இங்க தக்கத்த மேல ஸ்டார்டிங்ல தா அதிகம், இந்த தாலுக்கு மேல ஷத்து வந்திருக்கு. அப்ப ரெட்டிப்பாக்கு ஐங்கலிமா என்னவா இருக்கு? ரெட்டிப்பா இருக்கு. இப்ப என்ன வந்திருக்கு? இதெல்லாம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. புரியுதா? இப்ப இது எல்லாம் உதாரணம் என்னது? 2 எழுத்துக்கான உதாரணம். அதான் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்காங்க. இதை 1ன்னு சொல்லியிருக்காங்க, இதை 2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து என்ன காட்டுவாங்க? 3 எழுத்துக்கு உதாரணம்.
மூணு எழுத்து அதிகப்படுத்தப்பட்ட அதுக்கு உதாரணம் இஸ்தஅலமன் நாசு அல் ஹபர, மக்கள் செய்தியை அறிய தேடினார்கள். இந்த இந்த அம்சா சீன்தா அதிகமாயிருச்சுன்னா தேடினார்கள் அர்த்தம் வைக்கணும். அலிமனா அறிந்தான், அறிய தேடினார்கள் அர்த்தம் வைக்கணும். இந்த மூன்று எழுத்து அதிகமானா இதான் அர்த்தம் மாறும். இப்ப இஸ்தஅலமன் நாசு அல் ஹபர, மக்கள் செய்தியை அறிய தேடினார்கள். இஹ்லவுலல் இனபு, திராட்சை இனிப்பாக இருந்தது. திராட்சை இனிப்பாக இருந்தது. ஓகேவா? அப்ப இதுல எதுல அதிகமா இருக்கு நம்ம சொல்லிட்டோம். ஹம்சா சீன் தா இதுல அதிகம், இதுல ஹம்சா அதிகம், லாம் அசல் வாவ் அதிகம், அடுத்தது அதே லாம திருப்பி ஐன் கலிமாவே என்ன செஞ்சிருக்காங்க, திருப்பி லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது மூணு தான் இதுல அதிகம். இஜ்லவ்வதல் ஹிசானும், விரைந்தது. ஹிசான் குதிரை விரைந்து சென்றது. இஹ்லார ஜர்உ, விவசாய நிலம் இஹ்லார பச்சை பசேல் என்று ஆனது. இப்ப இதுல எது அதிகம்? ஹிம்சா அதிகம். அடுத்தது இந்த சத்து செய்யப்பட்ட ரெண்டு வாவு அதிகம். இப்போ மொத்தம் மூணு ஹிம்சா, இங்க ரெண்டு வாவு. அடுத்தது இங்க இஃப்லாரால ஹிம்சா அதிகம். அடுத்தது போல இங்க ஒரு அலிஃப் அதிகம். இந்த ராவை ரெட்டிப்பாக்கிருக்காங்க, லாங்கலிமாவை ரெட்டிப்பாக்கிருக்காங்க. இப்போ மூணு அதிகம். இப்போ இது மூணு, இது மூணு, இது மூணு, இது மூணு. அப்போ மூணு எழுத்துக்கள் அதிகப்படுத்தப்பட்டது. அப்ப எதுவெல்லாம் அது அர்த்தம் மாறும் என்பதை நான் இங்க குறிப்பிட்டு விட்டேன். சரியா? இது மூணுமே அர்த்தம் மாறும். இதெல்லாம் அர்த்தம் மாறும்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். அதே போல இங்க இஸ்தா வந்தா என்ன அர்த்தம் வரும்னு சொல்லிட்டோம். அதே போல இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்க இன் சரஃப்னா வந்துச்சுல, இந்த இன் சரஃப்னான்ற வசன லாசிமுக்கு தான் பயன்படுத்தணும். இன்ஷால்லா அதை பத்தி நான் எது எது லாசிமுக்கு பயன்படுத்தினோம்னா பாடம் வரும். இன்ஷால்லா அங்கு நாம் இதை பற்றிய பாடத்தை நாம் காண்போம் இன்ஷால்லா. இப்ப உதாரணங்கள் சொல்லி முடித்து விட்டாச்சு. இப்போ அடுத்து வாருங்கள், உதாரணத்தை வைத்து அல் பஹ்சு ஆய்வு செய்ய போகிறோம். அல் பஹ்சு ஆய்வு. இதா ரஜஅத இதா ரஜஅத இலல் அஸ்லில் சுலாசியி, மூன்று எழுத்தை சார்ந்த அசலின் பக்கம் நீ திருப்பினால், லிகுல்லி ஃபிஅலி மினல் அஃஆலி சாபிகதி, முந்திய ஃபிஅல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபிஅலையும் மூன்று எழுத்தை சார்ந்த அசலின் பக்கம் நீ திருப்பினால், ரஜஅத திருப்பி சென்றால், அரஃப்த நீ அறிந்து கொள்வாய், அன்ன நிச்சயமாக, நிச்சயமாக, ஹாதிஹில் அஃஆல இந்த ஃபிஅல்கள், ஜீத அலைஹா ஹர்ஃபுன் அவ் அக்ஸர வ ஜியா இப்ப பாருங்க, அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். நிச்சயமாக இந்த ஃபேன்கள் ஆகிறது ஜீத அலைஹா, அந்த ஃபேன்களின் மீது அதிகப்படுத்தப்பட்டிருக்கும், ஹர்ஃபுன் ஒரு ஹர்ஃபோ, அவு அக்ஸரு அதிகமான ஹர்ஃபோ. அப்போ ஒரு ஹர்ஃபோ அல்லது அதிகமான ஹர்ஃபோ என்ன செய்யப்பட்டிருக்கும், அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். ஜியாதத்துல் கலிமதி, அந்த ஒரு கலிமா அதிகமாகுவதாகிறது. கலிமாவை அதிகப்படுத்துவது என்பது இம்மா ஒன்று பி தல்ஈஃபி ஹர்ஃபின், ஒரு ஹர்ஃபை ரெட்டிப்பாக்குவதை கொண்டு ஆகும். நம்ம பார்த்தோம்ல சில இடத்துல, இங்க பாருங்க ரெட்டிப்பாக்குவது, இங்க ரெட்டிப்பாக்குனாங்கல்ல, இங்க என்ன செஞ்சாங்க, ரெட்டிப்பாக்குனாங்கல்ல. சில டைம் என்ன செய்வாங்க, அதே ஹருஃபை ரெட்டிப்பாக்குவதை கொண்டு உண்டாகும். அதான் இங்க கீழே சொல்றாங்க. சரியா? அப்ப ரெட்டிப்பாக்குவதை கொண்டு உண்டாகும். இம்மா ஒன்று பி தல்ஈஃபி ஹர்ஃபின் அஸ்லியின் ஃபீஹா, அவைகளிலே உள்ள அந்த செயல்களிலே உள்ள அசலியான அசலுடைய அந்த ஹருஃபை, அசலை சார்ந்த அந்த எழுத்தை ரெட்டிப்பாக்குவதை கொண்டு அந்த கலிமாவுடைய ஜியாதத், அந்த கலிமாவுடைய அதிகம் ஆகும். இம்மா ஒன்று பி இலாஃபத்தி ஹர்ஃபின், ஒரு எழுத்தை அப்ப அசல் ஹருஃபை ரெட்டிப்பாக்குறது, இல்லாட்டி வேற எக்ஸ்ட்ராவே ஒரு ஹருஃபை இணைப்பதை கொண்டு அந்த கலிமாவில் ஜியாதத் அதிகப்படுத்துவது ஆகும். ஒரு ஹருஃபை இணைப்பதை கொண்டோ, அவ் அக்ஸர அதிகமான, மின் ஹுரூஃபி ஜியாததி ஜியாதத்துடைய ஹருஃபுகளில் இருந்து அதிகமானதையோ அல்லது ஒரு ஹர்ஃபையோ இணைப்பதை கொண்டு ஆகும். இப்ப ஜியாதத்துடைய ஹர்ஃபுகள் என்னன்றதை கீழே சொல்லுவாங்க. அதை தவிர வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கொண்டு, வேற எந்த ஹர்ஃபையும் வேற எந்த எழுத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா கொண்டு வர மாட்டாங்க. அப்ப ஜியாதத் அதிகத்துடைய அந்த ஹர்ஃபுகளில் இருந்து ஒரு ஹர்ஃபையோ அல்லது அதை விட அதிகமான ஹர்ஃபையோ இணைப்பதை கொண்டு ஒரு கலிமாவில், ஒரு வார்த்தையில் அதிகம் என்பது நடைபெறும். இலா உசூலிஹா, அந்த ஃபேல்களின் அசல் எழுத்துகளின் பக்கம் அதிகத்துடைய ஹர்ஃபுகள், அந்த ஹர்ஃபுகளில் இருந்து ஒரு ஹருஃபோ அல்லது அதிகமான ஹருஃபோ இணைப்பதை கொண்டு கலிமாவில் ஜியாதத் என்பது ஏற்படும். அப்ப ரெட்டிப்பாக்குவதை கொண்டு உண்டாகும். இல்லாட்டி அசல் எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தையோ அல்ல அதிகமான எழுத்து சேர்ப்பதை கொண்டு அதிகம் உண்டாகும். ஹுரூஃபு ஜியாததி, அந்த ஜியாதத்தோடைய எழுத்துக்கள் என்னன்னு பாருங்க. ஜுமிஅத், அது ஒன்று சேர்க்கப்படும். ஃபி கலிமத்தின், ஒரு வார்த்தையில என்ன செய்யப்படும், ஒன்று சேர்க்கப்படும். சஅல்துமூனிஹா என்ற அந்த ஒரு கலிமா, அந்த ஒரு வார்த்தையில எல்லா ஹர்ஃபுகள் எழுத்துக்கள் எதெல்லாம் அதிகத்துடைய எழுத்துக்களோ அதை அனைத்தும் இந்த கலிமாவிலே ஒன்று சேர்க்கப்படும். அது சஅல்துமூனிஹா சீன் அதிகம். அப்ப ஜியாதத்னா எல்லா எழுத்தும், அரபியில 29 எழுத்தும், ஜீனு சீனு ஷீன் எல்லாமே எக்ஸ்ட்ரா எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஃபேல்ல எக்ஸ்ட்ரானா இங்க உள்ள இதுல மட்டும் இந்த சீன் எக்ஸ்ட்ரா வரும், அம்சா எக்ஸ்ட்ரா வரும், லாம் எக்ஸ்ட்ரா வரும், தா மீம் நூன் வாவ் நூன், மீம் வாவ் நூன் யா ஹா, அடுத்த கடைசியில அலிஃப். அப்ப இந்த எழுத்துக்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுத்துக்கள்,
இந்த 10 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும், ஃபேல்கள் அதிகமா கொண்டு வருவாங்க. வேற எந்த எழுத்தையும் எக்ஸ்ட்ரா கொண்டு வர மாட்டாங்க. இதுக்கு ஒரு அர்த்தமும் சொல்லுவாங்க. என்னது, சஅல்தும்னா நீங்கள் கேட்டீர்கள், நீ என்னிடம் அதையும் என்னிடம் கேட்டீர்கள்னு அர்த்தமும் சொல்லுவாங்க. அப்ப அதிக சுருஃபு ஜியாதா ஃபேல்ல எதுல அதிகப்படுத்தப்படும் கேட்டா, இதை நீங்க அசால்ட்டா மனப்பாடம் பண்ணிக்கிட்டா ஈஸியா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சஅல்து மூனிஹா. அப்ப அதுல அதை நாம பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே என்ன என்ன எழுத்து, அந்த 10 எழுத்து என்ன ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வைதா நபர்த்த, நீ சிந்தித்தால் இலா தாயிஃபத்தில் ஊலா. அப்ப இலா தாயிஃபத்தில் ஊலா, முதல் கூட்டத்தின் பக்கம், முதல் பகுதியின் பக்கம் நீ சிந்தித்தால், மினல் அம்சிலத்தி உதாரணங்களில் இருந்து முதல் பகுதி, முதல் பகுதி ஒண்ணுன்னு போட்டு சொன்னாங்கல்ல இங்க, இந்தோ இங்க ஒண்ணு போட்டு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பகுதியை நீ என்ன செய்தால், சிந்தித்தால், மினல் அம்சலத்தி உதாரணங்களில் ராய் நீ பார்ப்பாய் நிச்சயமாக அன்ன அஃஆலஹ சுலாசியத்தை, அதனுடைய சுலாசியை மூன்று எழுத்தை சார்ந்த அதனுடைய ஃபேல்கள், அந்த பகுதி தாய்ஃபத்துனாங்க முதல் பகுதியுடைய ஃபேல்கள் ஆகிறது, ஜீத அதிகப்படுத்தப்பட்டிருக்கும், அலிஹா அதன் மீது அதிகப்படுத்தப்பட்டிருக்கும், ஹர்ஃபுன் வாஹிதுன் ஒரே ஒரு ஹர்ஃபு தான் என்ன செய்யப்பட்டிருக்கும், அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். ஹுவ அந்த அதிகப்படுத்தப்பட்டதாகிறது, அல் ஹம்சத்து அந்த ஒரு ஹர்ஃபு, ஹுவன்றது அந்த ஹர்ஃபே வாஹித், அந்த ஒரு ஹர்ஃப் ஆகிறது, அல் ஹம்சத்து ஹம்சாவாக இருக்கும், அல்லது அல்இஃபு ரெட்டிப்பாக்குவது, அசல் எழுத்திய ரெட்டிப்பாக்குவதா இருக்கும், அல்லது அல் அலிஃபு அல்லது அலிஃபாக இருக்கும். சரியா? அப்ப ஹம்சாவாக இருக்கும், அல்லது ரெட்டிப்பாக்குவதா இருக்கும், அல்ல அலிஃபாக இருக்கும். அதை நம்ம மேலேயே பார்த்தாச்சு. அதை நான் சொன்னல, இதுல பாருங்க அம்சா இருக்குது, ஃபர்ஸ்ட் இதுல அம்சா இருக்குது, ரெண்டாவதுல ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்கு, இங்க அலிஃப் இருக்குது. அம்சாக்கு அலிஃபுக்கு என்ன வித்தியாசம்? அம்சா நான் ஹர்கத்து ஃபத்தஹ் அம்மு கசர் இருந்தா அது அம்சா, எதுவுமே வராட்டினா அது என்னது, அது இல்லாட்டி அது அலிஃபுன்பாங்க. இப்ப இங்க அம்சாக்கு ஃபத்தஹ் கசர் அம்மு வந்தா அது அம்சா, இங்க எதுவும் இல்லாதனால அது என்னது, அலிஃபுன்றோம். ஓகேவா? இப்ப இது மூணு என்ன செய்யப்பட்டிருக்கும், அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். வலா யஹ்ருஜு சுலாசியோ, மூன்று எழுத்தை சார்ந்தது வெளியேறாது. ஆஹ் மூன்று எழுத்தை சார்ந்தது என்ன செய்யாது, வெளியேறாது. அல் மசீது அதிகப்படுத்தப்பட்டது, அலிஹி அதன் மீது அதிகப்படுத்தப்பட்டதே, ஹர்ஃபுன் ஒரே ஒரு எழுத்து மட்டும் அதன் மீது அதிகப்படுத்தப்பட்டதே, அத்தகைய மூன்று எழுத்தை சார்ந்தது வெளியேறாது. ஆஹ் அன் சூரத்தின் மின் ஹாதிஹி சுவரி சலாசி, இந்த மூன்று தோற்றங்களில் இருந்து ஒரு தோற்றத்தை விட்டும் என்ன செய்யாது, வெளியேறாது. அப்ப இந்த மூன்று தோற்றத்தில் இருந்து எந்த ஒரு தோற்றத்தின் பக்கம் என்ன செய்யாது, வெளியேறாது. அப்ப இந்த மூன்று தோற்றத்துலதான் வரும். இது இல்லாத, இந்த மூன்று தோற்றத்திலிருந்து இல்லாத வேற எந்த ஒரு தோற்றத்தை விட்டும், ஒரு தோற்றத்தை விட்டும் வேறொரு தோற்றத்தின் பக்கம் அது என்ன செய்யாது, வெளியேறாது. இப்ப இந்த மூன்று தோற்றத்துல வரும். அம்மா அஃபாலு தாயிஃபதி சானியதி, இரண்டாவது பகுதியுடைய ஃபேல்கள் ஆகிறது சுலாசியத்தின், அது என்னவாக இருக்கிறது, மூன்று எழுத்தை சார்ந்தது. ஜீத அலா குல்லி ஃபேலி மின்ஹா, அந்த மூன்று எழுத்தை சார்ந்ததிலிருந்து ஒவ்வொரு ஃபேலின் மீதும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது ஹர்ஃபானி, ரெண்டு எழுத்து அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ரெண்டாவது பகுதி தெரியுதா நம்மளுக்கு, இதுதான் அந்த ரெண்டாவது பகுதி. அப்ப இந்த ரெண்டாவது பகுதியில எல்லாமே ரெண்டு எழுத்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதான் இங்க சொல்றாங்க. அப்ப ஹர்ஃபானி என்ன செய்யப்பட்டுள்ளது, அதுல அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இதா ரஜஅத, நீ திருப்பினால், இலா முஜர்ரதி குல்லி ஃபேலின், ஒவ்வொரு ஃபேலுடைய முஜர்ரதின் பக்கம், அதிகத்தை விட்டும் நீக்கப்பட்ட அசலின் பக்கம், அந்த அசலின் பக்கம் நீ திருப்பினால், தஅர்ரஃப்த நீ அறிந்து கொள்வாய், அல் ஹர்ஃபைனி அஸ்ஸாயிதைனி அலைஹி, அந்த ஒவ்வொரு ஃபேலின் மீதும் அதிகமான இருந்த ரெண்டு எழுத்துகள் என்ன என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அப்ப முஜர்ரதின் பக்கம், அப்ப ஒவ்வொரு ஃபேலுடைய முஜர்ரத் அசலின் பக்கம், அசல் மூன்று எழுத்து நீக்கப்பட்டு அசல் மட்டும் இருக்கக்கூடாது, அனுப்பிக்கப்பட்ட அந்த ஃபேலின் பக்கம் திருப்பி, நான் சொன்ன ஃபாக்கலிமா இன்கலிமா லாம் கலிமா குறிப்பிட்டு எது எக்ஸ்ட்ரா காட்டணும்ல, அந்த இதுதான் இங்க சொல்றாங்க. வலைசலி சுலாசி, இன்னும் சுலாசி மூன்று எழுத்தை சார்ந்த, அல் மசீதி பில் ஹர்ஃபைனி ரெண்டு எழுத்தை கொண்டு அதிகப்படுத்தப்பட்ட அந்த மூன்று எழுத்தை சார்ந்த சுலாசிக்கு இல்லை, இல்ல தவிர, அசுவருல் ஹம்சு ஐந்து தோற்றங்களை தவிர வேறு தோற்றங்கள் இல்லை. அல்லது எத்தகைய ஐந்து தோற்றங்கள், கராஹான் அதை நீ பார்த்தாய், ஃபில் அம்சிலத்தி உதாரணங்களிலே நீ பார்த்தாய், உதாரணத்துல அந்த அஞ்சையும் காட்டணும்ல, அந்த அஞ்சு தவிர வேற தோற்றங்கள் இல்லை. மூன்றாவது பகுதியுடைய ஃபேல்களை சிந்திப்பதை கொண்டு நீ அறிந்து கொள்வாய், அன்னஹா நிச்சயமாக அந்த பகுதி ஆகிறது, சுலாசியத்துன் மூன்று எழுத்தை சார்ந்தது, ஜீதாலேஹா சலாசத்து அஹ்ருஃபின் மூன்று ஹர்ஃபுகள் எழுத்துகள் அந்த மூன்று எழுத்தை சார்ந்ததின் மீது அதிகப்படுத்தப்பட்டிருக்குமே, அத்தகைய மூன்று எழுத்தை சார்ந்த சுலாசியாக இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய். இப்ப அசல் மூன்று எழுத்து அசலு, அதுல என்ன செஞ்சிருக்கு, மூன்று எழுத்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஒலி சுலாசி அந்த அசல் மூன்று எழுத்துக்கு சார்ந்ததுக்கு இருக்கிறது, மஹா அந்த அதிகத்துடன் இருக்கிறது, சுவரு அர்பைன் நான்கு தோற்றங்கள் இருக்கிறது. அப்ப மஹானா அந்த அதிகப்படுத்தப்பட்டதுடன் இருக்கிறது, என்ன இருக்கிறது, சுவரு அர்பைன் என்ன இருக்கிறது, நான்கு தோற்றங்கள். அந்த நான்கு தோற்றங்கள் என்ன நம்ம மேலேயே பார்த்தாச்சு. இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த நான்கு தோற்றங்கள், இந்த நான்கு தோற்றங்கள் இருக்கிறது. அப்புறம் காயிதா பாப்போமா, பாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னதான், காயிதா சட்டம். அப்ப இதுதான் இப்ப ஆய்வு செஞ்சு நமக்கு சொல்லப்படக்கூடிய சட்டம்.
மசீது சுலாசி அசல் மூன்று எழுத்தை சார்ந்தது அதிகப்படுத்தப்பட்டு வரக்கூடியதாகிறது. அன்வாவும் சலாசத்துன் மூன்று வகைகளாக இருக்கும். அப்ப அசல் மூன்று எழுத்து இருக்கும், அதில் அதிகப்படுத்தப்பட்டு வரக்கூடியதாகிறது. அன்வாவும் சலாசத்துன் மூன்று வகைகளாக இருக்கும். மசீதுன் அதிகப்படுத்தப்பட்டது, ஹர்ஃபின் ஒரு ஹர்ஃபை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டது, இது முதல் வகை. ஹுவ அந்த அதிகமான ஒரு ஹர்ஃப் ஆகிறது, அந்த ஒரு ஹர்ஃப் ஆகிறது அல் ஹம்சத்து ஹம்சாவாக இருக்கும். அவ் அல்லது அத்தலீஃப் இரட்டிப்பாகதாக இருக்கும். அவ் அல்லது அல் அலிஃபு அலிஃபாக இருக்கும். பா இரண்டாவது வகை. மசீதும் பி ஹர்ஃபைனி ரெண்டு எழுத்தை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டது. ஹுமா அந்த ரெண்டு எழுத்தாகிறது அல் ஹம்சத்து நூனு ஹம்சா இன்னும் நூனாக இருக்கும். அவ் அல்லது அல் ஹம்சத்து தாவு ஹம்சாவும் இன்னும் தாவாக இருக்கும். அவ் அல்லது அல் ஹம்சத்து தலீஃபு இன்னும் ஹம்சாவும் இரட்டிப்பாக்குவதாக இருக்கும். அவ் அல்லது அத்தாவு அல் அலிஃபு தாவும் இன்னும் அலிஃபாக இருக்கும். அவ் அல்லது அத்தாவு தல்வீஃபு தாவும் இன்னும் இரட்டிப்பாக இருக்கும். நம்ம உதாரணங்கள் எல்லாத்தையும் காட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் இன்சரஃபல என்னாச்சு, ஸ்டார்டிங்ல ஹம்சாவும் நூன் இருந்துச்சா, அதே போல இஃப்தஅல இஷ்டமலன்னோம்ல, இஃப்தஅல இம்சாவும் தாவும் அதிகமா இருந்துச்சா, அத்தை ரெட்டிப்பாக்குறது இஃப் அல்ல ஹம்சாவும் அத்தை ரெட்டிப்பாக்குனாங்க. எதெல்லாம் என்ன செஞ்சாங்க, ரெட்டிப்பாக்குனாங்களா, அந்த இது இருந்துச்சா. அடுத்தது தாவும் அலிஃபும் தாவும் அலிஃபும் அதிகப்படுத்தப்பட்டது. அடுத்தது தாவும் கல்வின் ரெட்டிப்பாக்குறது, அதாவது அல்லம மாதிரி தஃஅல ஸ்டார்டிங்ல தான் வந்துச்சு, அது ஐன் கலிமாவை ரெட்டிப்பாக்கணுமா. அப்ப மொத்தம் அப்ப தாவு அல் அலிஃபு இதுக்கு என்னது தஃபாஅல வசனு. அப்ப தஃபாஅல தால ஃபர்ஸ்ட் அதிகம், தஃபாஅல ஃபா கம்லிங்க அப்புறம் அலிஃப் அதிகமாச்சு. இப்ப இந்த அஞ்சு இதுவும் நம்ம முடிஞ்சிருச்சு. அடுத்து மசீதுன் பிசுல சலாசத்தி அஹ்ருஃபின் மூன்று எழுத்துக்களை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டது. ஜீம்னா இது மூணாவது வகை. அப்ப மசீதுன் பி சலாசத்தி அஹ்ருஃபின் மூன்று எழுத்துக்களை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டது. அந்த அதிகப்படுத்தப்பட்ட மூன்று எழுத்துக்கள் ஆகிறது அல் ஹம்சத்து வஸ்ஸீனு வத்தா. இஸ்தஃப் அல மாதிரி அதுல ஹம்சா அதிகமா இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல ஹம்சா சீன் தா இஸ்தஃப் அல. அப்ப ஹம்சா சீன் தான் அதுல அதிகம். அல் ஹம்சத்து வஸ்ஸீனு வத்தாவு. அவ் அல்லது அல் ஹம்சத்து வல் வாவு வத்தல்ஈஃபு. அப்ப ரெண்டாவது என்னது, அல் ஹம்சா ஹம்சா அதிகமா இருக்கும், இன்னும் வாவ் அதிகமா இருக்கும், அதே போல தல்ஈ ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்கும். அதான் என்னது இஹ்லவுலா. இதுல பாருங்க என்னென்ன, ஹம்சா வாவு அத்த ரெட்டிப்பாக்கு இந்த லாம திருப்பி கொண்டு வந்திருக்காங்களே, அதான் இங்க சொல்றாங்க. சரியா, அப்ப மூணு இது அதிகப்படுத்தப்பட்டிருக்கா. இப்ப அடுத்து பாருங்க. அத்தாஹு இது அவு அல்லது அல் ஹம்சத்து வல் வாவு ஜாயிதத்து முலஅஃபத்து. அதான் நான் சொன்னேன்ல, ஹம்சா அதிகமா இருக்கும், அதே போல இரட்டிப்பாக்கப்பட்ட அதிகமான வாவ் இஜ்லவ்வத இஃப் அவ்வல. இதுல என்ன ஆச்சு, இஜ்லவ்வதல ஹம்சா அதிகம், லவ்வத இந்த லாங்கு அப்புறமா இரட்டிப்பாக்கப்பட்ட அதிகமான அந்த வாவ். இப்ப ரெண்டு வாவ் இருக்குன்னு அர்த்தம், சத்து செய்யப்பட்ட வாவ்னு அர்த்தம். அப்ப அந்த ரெண்டு வாவும் ஸ்டார்டிங்ல இஃப் அவ்வல உள்ள ஸ்டார்டிங்ல உள்ள ஹம்சா. அவ் அல்லது அல் ஹம்சத்து வல் அலிஃபு வ தல்ஈஃபு. கடைசியா என்ன சொல்றாங்க, அல்லது ஹம்சா இருக்கும் அலிஃப் இருக்கும், அதே போல ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்கும். அந்த நாலாவதுக்கு உதாரணம் பாருங்க. இஹ்லார இந்த இஹ்லாரால ஸ்டார்டிங்ல ஹம்சா, அதுக்கு லாதுக்கு அப்புறமா ஒரு அலிஃப் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு, அது லாம் கலிமா ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்ப மூணு இது சொல்லியாச்சு. இதுதான் சட்டம். சுருக்கமா சொல்லணும்னா என்னது, ஒரு எழுத்து அதிகப்படுத்தப்பட்டது ஒரு வகை, ரெண்டு எழுத்து அதிகப்படுத்தது ஒரு வகை, மூன்று எழுத்து அதிகப்படுத்தப்படும். இப்ப அசல் மூன்று எழுத்தை கொண்ட அதில் அதிகப்படுத்தப்படுவது என்பது இதை சார்ந்தது என்று நாம் சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கூட தம்ரீன் நாட்டுகளையும் அது மசீது ரூபாயை முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இதற்குரிய பயிற்சிகள் என்ன என்பதை பார்ப்போம். வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.